ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் SimplySofi. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் டிசைன்ஸ் நம்மளாக எப்படி கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வெளியே ஆரி ஒர்க் இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக 6000 to 7000 வரும் சிம்பிளான டிசைன்கே. ஸோ என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ், மேரேஜ் ப்ளவுஸ் எல்லாமே நானே தான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே 100 to 150க்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ. இது பார்த்திங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டிலேருந்து ஒன்று கட்டணும் இல்லையா, அது இந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த நகைப்பழ கலரு. இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலர். இதுக்கான டேசல்லாம் நான் வெளியே வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஈச் 30 rupees ஆச்சு. இந்த ப்ளவுஸுக்கான டோட்டல் ஒர்த்தே எனக்கு 150 தான் ஆச்சு. இதில் லைன் மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இந்த லைனு இந்த நிலா இது மாதிரி மட்டும்தான் நான் இந்த ப்ளவுஸ்க்காக வாங்கியிருந்தேன். இந்த பீட்ஸ் இருக்குல்ல, இது லைன் பீட்ஸ். இது நீங்கள் ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். இது 1 மீட்டரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 to 40 அதுக்குள்ளே தான் வரும். அண்ட் இந்த நிலா மாதிரி இருக்கிறது 10 grams 10 rupees. இந்த ஒரு வெள்ளை கலரில் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இந்த குட்டி குட்டி பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டே 10 rupees தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு நமக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரிலாம் ஒட்டி நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நான் ஒவ்வொரு டிசைனுக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் ஒட்டியிருந்தேன். ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் தெரியணும் அப்படின்னா நீங்களே கூட டிசைன் பண்ணிக்கலாம். இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். இது நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்துச்சு. இது டோட்டலாகவே எனக்கு 200 தான் ஆச்சு. ஆனால் பார்த்தா பயங்கர கிராண்டாக இருந்தது. இது சாரியோட ப்ரைஸ் 3500. இது ஒரு சில்வர் கலரும் டார்க் பிங்க் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும். எப்போவுமே ப்ளவுஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளவுஸ் மட்டும் சாதாரணமாக தைச்சி வாங்கிக்கோங்க. அதில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இந்த சாரீ ஃபுல்லாகவே எனக்கு சில்வர் இருக்கிறதுனால நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பிங்க்கும் அதுக்கப்புறம் சில்வரும் இருக்க மாதிரி இது பண்ணியிருந்தேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேக்கெட் கலர் ஸ்டோன் அதுதான் நான் வாங்கியிருந்தேன். அது ஃபுல்லாகவே 3 லைன்ஸில் ஒட்டியிருந்தேன். அண்ட் அந்த லைன் பீட் 1 மீட்டர் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு 1 மீட்டரு. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருந்தேன். இப்போ எப்படின்னா 4 20 rupees இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எனக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கான செலவே ஒரு 70 தான் ஆச்சு. க்ளூ 30 அண்ட் கீழே இந்த இது மாதிரி தொங்குது இல்லையா, இது 1 மீட்டர் 70 rupees ஆச்சு எனக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான மாதிரி இருந்துச்சு இந்த ப்ளவுஸில். ஆனால் இதுதான் நல்ல காம்ப்ளிமெண்ட், நல்ல எடுப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லை வெட்டிங் அதுக்கெல்லாம் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைன் பீட் எல்லாமே நான் நெக்குக்கும் ஒட்டிட்டு இந்த ஒரு ஸ்கொயரு, அதுக்கப்புறமா அந்த பாக்கெட் பின் ஒன்று பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்ன கம்மில் நான் ஒட்டுறேன் அப்படின்னா B7000ங்கிற கம்மில் தான் ஒட்டுறேன். இந்த கம் நல்லாவே ஸ்டே ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கூட ஸ்டே ஆகும். அண்ட் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்பலாம் போட்டு அடித்து துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வெறும் கம்மில் தான் ஒட்டியிருக்கோம். அது போயிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது. ப்ளவுஸை சும்மா ஷாம்பூவில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க அலாசி மட்டும். உங்களுக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் பேக் நெக்குக்கும் இது தான் வச்சுருந்தேன். அண்ட் இது அப்படியே டெய்லர்கிட்ட சொல்லி ஸ்டிச் மட்டும் பண்ண சொல்லிட்டேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு 50 கேட்டாங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 320 ஆச்சு. அண்ட் இதை வச்சு தைக்கிறதுக்கு மட்டுமே 50 மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கவர்லேயோ இல்லை பேக்கில் போட்டு வைங்க. ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் பிடிக்கலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை நெக் வச்சுட்டு ஒரே ஒரு அந்த பேக்கெட் ஸ்டோன் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் நான். இதுக்கு மொத்தமாகவே 10 rupees தான் ஆச்சு. ஆனாவே நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பாருங்கள் சாரியில் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கு இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பினேஷன் தானே, சாண்டில் வரனால நான் அந்த சாண்டில் கலர் மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இது என்னோடய வெட்டிங் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸை விட கம்மி தான் ரேட் ஆச்சு. மொத்தமாகவே ஒரு 30 rupeesலேயே முடிஞ்சிருச்சு. இந்த சாரியில் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் இருக்கும். இது வெளியே டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள தெரியாது. நான் பக்கத்தில் பார்த்தா இந்த சாரீ ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட மொத்தமாக காஸ்ட்டே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 70 அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு இந்த ப்ளவுஸு. இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இது ஒரு மல்டி கலர் பர்பஸ் மாதிரி. இது எல்லோவும் வர மாதிரி இருந்தது, க்ரீனும் வர மாதிரி இருந்துச்சு. இது 10 கிராம் 15 ரூபா தான். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே 10 grams 10 rupeesல நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 30 rupees அந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நார்மலாகவே டெய்லர்கிட்ட சொன்னாலே இது மட்டும் நமக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. இது நீங்கள் கையிலே தைக்கிறனாலும் தைக்கலாம், பட் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் வராது. அண்ட் இந்த மாதிரி நாட்டில் தொங்க விடுறதுக்கு இது ஈச் 50 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். இது கம்மி ரேட்லேயுமே இருக்குது நல்லதாகவே.
நெக்ஸ்ட்டு இந்த சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள். இது வந்து என்னோடய கேரளா சாரியோட ப்ளவுஸு. இதுவுமே வந்து நான் இருக்கிற மிச்ச ஸ்டோன் எல்லாத்தையுமே வச்சு இதுக்காக நான் வந்து தைக்கலை, ஒட்டியிருந்தேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் வந்து இப்போ ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாகவே கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.